ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி 12 இயர்ஸ் வந்து உங்க வீட்ல இருந்து உங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ம். ஸோ ஐ வொண்டர் ஹவ் ஏன்னா இப்ப நீங்களே வந்து உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி பண்ணுவீங்களான்னு தெரியல. ஒரு 2 மாசம் வீட்ல குழந்தைங்க சும்மா வேலைக்கு போலன்னா கூட, "என்ன நீ ஒண்ணும் பண்ணலையா? எப்போ வேலை தேடுற?" அப்படின்னு கேட்கிற ஒரு டைம் தான் இருக்கு. பட் ஹவ் அப்பா, அம்மா வந்து எப்படி உங்கள அப்படி நம்புனாங்க? எப்படி அப்படி சப்போர்ட்டிவா இருந்தாங்க? டெல் அஸ் அபௌட் யுவர் பேரன்ட்ஸ். அப்பா எப்படி? அம்மா எப்படி? அப்பாகிட்ட ஒரு நல்ல விஷயம் அம்மா சொன்னா கேட்பாரு. ஸோ அது ஒரு விஷயம் இருந்தது. அம்மாவுக்கு வந்து என்னமோ தெரியல, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் என் மேல. சரி இவன் வந்துருவான், வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் வீட்ல உட்காந்தா கூட, "ஏய் இந்த பாண்டியராஜன் ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கிறார்றா, அந்த படம்லாம் கூட வந்துட்டுருக்கு. அவர்கிட்ட ஏன் நீ போய் கேட்கலாமே அசிஸ்டன்ட் டைரக்டரா" அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு அந்த வண்ணத்திரை இதெல்லாம் புக்கெல்லாம் படிச்சுட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்க அம்மா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அப்பப்போ எனக்கு மொத ஒர்க் பண்ணது வந்து ராபர்ட் ராஷியர் தான். பிரசன்னகுமார் மூலியமா தான் வந்து நான் போய் ஜாயின் பண்ணேன். பிரசன்னகுமாரும் எங்க அண்ணனும் காலேஜ் மேட்ஸ். எல்லாமே கும்பகோணம் அப்படிங்கிறதுனால அவங்கலாம் காலேஜ் மேட். பேங்க்லயும் ஒர்க் பண்ணியிருந்தாரு அவரு. ஸோ அதில தான் வந்து அவர் மூலியமா வந்து போய் ஒர்க் பண்ணேன் நானு. இங்க வந்து அ ஒரு பீரியட்ல வந்து நெறைய ஜாப் வந்தது எனக்கு. எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்பா ஆர்மில இருந்ததுனால டைரக்ட்டா வந்து ஒரு ஹவல்தார் போஸ்டிங் எனக்கு குடுத்தாரு. போனா போயிட்டு ஜாயின் பண்ணிடலாம். அப்படி அந்த அளவுக்கு தான் எனக்கு கிடைச்சது எனக்கு. நான் 1 வாரம் வீட்டுக்கே போல. எங்க வேன்ல சேர்த்து விட்டுருவாங்களோ? எஸ்கேப்பு.